ஆயத்தையும் ஓத வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் ரமதானிலே? ரமதான் என்பது அல்லாஹுவை மிக மிக நெருங்கக்கூடிய காலம் சகோதரர். சஹருக்கு எழும்பி நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். கொஞ்ச நேரம் எடுத்து சகோதரர்களே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாரியாத்திலே தெளிவுபடுத்துகிறான் நல்லடியார்களை பற்றி. அவர்கள் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். முதலாவது சஹருடைய சாப்பாடு முக்கியம். இரண்டாவது சகோதரர்களே, சஹர் நேரம் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். பல இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. ஆக சிறந்த இஸ்திக்ஃபார் தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், தலையான இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. எங்கட பிள்ளைகளை மனைவிய பழக்கம் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து அழுது கொண்டு வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லகும் ரப்பி, ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் என்றார்கள். செய்வேன் என்றது சஹருடைய நேரத்துக்கு தான். சஹருக்கு எழும்பி கடைசி நேரம் 10 நிமிடத்தை வைத்து எழும்புறதில்லை சகோதரர்களே. சஹரிலே 30 நாட்கள் நோம்பு பிடிக்க போகிறோமா, 30 நாள் சஹர் செய்ய போகிறோமா, இஸ்திக்ஃபாருக்கு என்று ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒதுக்குங்கள். இரண்டாவது அமல். மூன்றாவது அமல் சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல், மதீனா முனவ்வராவிலே நபி அவர்கள் உருவாக்கிய அமல். மூன்றாவது அமல் சகோதரர்களே, சஹருடைய அமல் தான் குர்ஆனை ஓதுதல். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, குர்ஆனை ஓதணும் சஹருடைய நேரம். எவ்வளோ ஏழுமோ முடியுமோ குர்ஆனை ஓதுதல் மூன்றாவது அமல் சகோதரர்களே. நான்காவது அமல் தான் வுது எடுத்தல். இதுவும் ஒரு அமல். சஹருடைய நேரத்தில் வுது எடுப்பதும் ஒரு அமல். ஐந்தாவது அமல் தான் முக்கியமான அமல் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலே ஒரு தடவை அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் மதீனாவிலே தங்குகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருக்கு எழும்பினார்கள். எழும்பி தோல் துருத்தியிலே தண்ணீர் வைத்திருப்பார்கள். நபி அவர்கள் வுது எடுத்தார்கள். வுது எடுத்ததற்கு பிறகு நபி அவர்கள் சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை ஓதினார்கள். சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துமே துஆக்கள் தான். அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி சகோதரர்களே, அதுதான் தேவை. சொன்னார்கள், யார் இதை ஓதி விளங்கவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்றார்கள். என்ன 10 ஆயத்? இன்ன ஃபீ خلقிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. சஹருக்கு எழும்பி ஓதும் துஆ. வாழ்க்கையில் மவுத் வரையும் செய்தால் பெரிய பாக்கியசாலி. இந்த ரமதானில் சஹரில் பழகிக் கொண்டோம் என்றால் ஓதலாம்.
தொடர்ந்து ஓதலாம். சஹருக்கு எழும்பினதோட இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல், இந்த வானம் பூமி இந்த இரவு மாறி வருகிற பகல், இக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா ஆல இம்ரானுடைய இந்த ஆயத்துகளை ஓதுவார்கள். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவங்க எப்படி என்றா அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, வ குஊதன் உட்கார்ந்தவர்களாக, வ அலா ஜுனூபிஹிம் தூங்கியவர்களாக, وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, வானங்கள் பூமியுடைய படைப்பை பத்தி யோசிப்பார்கள், அவர்கள் சிந்திப்பாங்க, ஏன் அல்லாஹ் இந்த வானத்தை படைச்சிருக்கிறார். சஹருடைய நேரம் சகோதரர்களே, சிந்தனை கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். ஏன்னா ஒன்றுமே இருக்காது மூளையில. அல்லாஹ் சொல்றான், யோசித்து அவங்க ஓதுவாங்களா முதல் துவா, ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ் இந்த உலகத்தை நீ சும்மா படைக்கல, உலகத்தை நீ சும்மா படைக்கல யா அல்லாஹ், சுப்ஹானக் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், ஃபகினா அஸாபன் நார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாரு யா அல்லாஹ். இந்த ஹதீஸ்ல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. 1000 பேரில் 2 பேர் ஓதுவார்கள் சஹருக்கு எழும்பி, அவ்வளவுதான். அப்படியே மறைக்கப்பட்ட ஒரு சுன்னத்து. இந்த ஆல இம்ரானுடைய இந்த துஆவை சஹர் நேரம் ஓத வேண்டும் சகோதரர்களே. யா அல்லாஹ் நீ ஒருவனை நரகத்துல போட்டுட்டா என்றா ஃபகத் அஹ்ஸைதா, அவன் நாசம் அடைஞ்சிட்டான் யா அல்லாஹ். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த அன்சார் உதவியும் இல்லையா அல்லாஹ். எப்ப எழும்பி ஓதுறோம்? சஹர் நேரம் எழும்பி ஓதுறோம். சஹர் நேரம் சகோதரர்களே இன்றிலிருந்து ஆரம்பிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ இவைகள் தான். காலையில இந்த துஆவோட தொடங்கினீங்களோ அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமாக மாறும் என்பதை பாருங்க. பரக்கத்தான நாளாக மாறும் அந்த நாள், சந்தோஷமான நாளாக மாறும் அந்த நாள். காலையில் எழும்பினதோட சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு உலகம் என்னென்னமோ எல்லாம் சொல்லித்தரு. அந்த படத்தை பாரு, சந்தோஷம் வரும். காலையில் எழும்பினதோட ஜிம்முக்கு போ, நல்ல சந்தோஷமாக இருப்பாய். காலையில் எழும்பினதோட மனைவிட முகத்தை பார்த்து சிரி, சந்தோஷமாக இருப்பாய். இவைகள் அனைத்துமே பொய்யானது. காலையில் எழும்பியதோடு உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு பரக்கத் வேணுமா, அமைதி வேணுமா சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானுடைய 10 ஆயத்தையும் ஓத வேண்டும். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா وما للظالمين من أنصار. அடுத்தது 3வது துஆ, ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. 3வது துஆ, ரப்பே இன்னனா சமிஅனா, நாங்கள் கேட்டோம் காதால். என்ன கேட்டோம்? முனாதியை யுனாதி லில் ஈமான், ஈமான் கொள்ளுங்க என்று அழைக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைத்தார் யா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட சொல்றோம் இது. அவர் அழைத்து சொன்னார் என்ன? ஃபஅன் ஆமினு பிரப்பிக்கும், ரப்ப நம்புங்க என்றார். ஃபஆமன்னா, யா அல்லாஹ் உன்னை நம்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். ஒரு சஹர் எவ்வளவு அழகாக மாறும் இதை ஓதினா. இது 3வது துஆ. 4வது துஆ, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். 4வது துஆ, ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய குற்றங்களை இல்லாமலாக்குவாயாக. 3வது வதவஃபனா மஅல் அப்ரார், யா அல்லாஹ் நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக. வதவஃபனா மஅல் அப்ரார்.
சகோதரர்களே, கடைசி துஆ, ரப்பனா வ ஆதினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமah இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். ரப்பே, ரசூல்மார்களுக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை எங்களுக்கும் தா. ரப்பனா வ ஆதினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமah. கியாமத்துடைய நாளையில் எங்களை கைசேதப்படுத்தி விடாதே அல்லாஹ். இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். நீ ஒரு நாளும் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். இவ்வளவு துஆக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ذكரின் அவ் உன்ஸா. அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்ட எந்த துஆவையோ அமலையோ நான் வீணாக்க மாட்டேன், நான் வீணாக்க மாட்டேன். சகோதர சகோதரிகளே, சஹர் நேரம் எழும்பி என்ன செய்யறது? எல்லோரிடம் ஒரு கேள்வி. முதலாவது சஹர் சாப்பாடு, இரண்டாவது சகோதரர்களே இஸ்திக்ஃபார், மூன்றாவது வுது எடுக்கிறதா, நான்காவது குர்ஆன் ஓதுதல், ஐந்தாவது சகோதரர்களே இவ்வளோ துஆவையும் ஓத வேண்டும். ஆறாவது தான் சகோதரர்களே சஹரிலே தஹஜ்ஜுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவார்கள். 8 ரக்காத்துகள் தொழுவார்கள். 13 ரக்காத்துகள், 11 ரக்காத்துகள் வித்ரோடு சேர்த்து பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் ரமதானிலே? ரமதான் என்பது அல்லாஹ்வை மிக மிக நெருங்கக்கூடிய காலம் சகோதரர்களே. நெருங்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் திக்ரும் துஆ. அல்லாஹ்வை நெருங்கிட்டோம்னு வைங்க, அல்லாஹ் உடையவர்களாக ஆகிட்டோம்னு வைங்க. மன் வஜதல்லாஹ ஃபமாதா ஃபகத். யார் அல்லாஹ்வை அடைந்தாரோ அவர் எதைத்தான் இழந்தார். வமன் ஃபகதல்லாஹ ஃபமாதா வஜத். யார் அல்லாஹ்வை இழந்தாரோ எதைத்தான் அடைந்தார். சகோதரர்கள், அல்லாஹ்வை இழந்துட்டோம்னு வைங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை உலகத்தில். அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம்னு வைங்க, எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை உலகத்தில். அல்லாஹ் 30 நாள் நீங்க சஹர்ல இவ்வாறு செய்து வந்தா அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சக்தி என்ன தெரியுமா? என்ன சக்தி சகோதரர்களே? நோம்பும் பிடித்தோம், சஹருக்கு எழும்பினோம், எவ்வளவு துஆக்களை ஓதினோம். அல்லாஹ் தரக்கூடிய சக்தி, எங்களுடைய துஆ கபூல் செய்யப்படும். எங்களுடைய துஆ என்ன செய்யப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் உருவாக்கிய மிக முக்கியமான மதீனாவுடைய மக்களிடம் இருந்த தன்மைதான் துஆ. இது ஒரு சஹாபி இருந்தாங்க, ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஆசிம் பின் சாபித், இன்றைக்கு கனடாவில் ஆசிம் பின் சாபித்தை பத்தி நாங்க பேசுறோம் என்றா, ஆசிம் பின் சாபித்துடைய கபர் எங்க இருக்குது? நீங்க தேடி பாருங்க, வரலாற்றில் இதை போய் தேடுங்க. ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹுடைய கபர் உலகத்தில் இல்லை, உலகத்தில் இல்லை அந்த கபர். அவருடைய அப்படி ஒரு கபர் ஒன்று உலகத்தில் இல்லை. ஆனா ஆசிம் பின் சாபித்துடைய பெயர் உலகத்தில் இருக்கு. எப்ப இருந்தது சகோதரர்களே? இந்த ஆசிம் பின் சாபித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தாங்க. எப்படி என்றா, இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தட்ட மாட்டான். எப்படிப்பட்டவர்களை மதீனால உருவாக்கி இருப்பார்? இன்றைக்கு நாங்க தேடுறோம் என்ன? செல்வம் இருக்கணும், வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், காசு இருக்கணும், அழகு இருக்கணும். இவைகள் அல்ல சகோதரர்களே. சொல்லுவாங்க, இந்தியாவுல முதஃபர் நகர்ல ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் துஆ கேட்டா கபூல் ஆகும். அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே இறங்குறது இல்லை, வீட்டை மூடித்தான் இருக்கிறார். மக்கள் ஜன கூட்டம் யாரையும் எடுக்கிறது இல்லை. அந்த பெண் அந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் சகோதரர்களே. மதீனா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உருவாக்கினாங்க. அவங்களோட துஆக்கள் கபூல் செய்யப்படும். அதுல ஒருவர் தான் யார்?